இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்காரு. நம்ம ஹீரோயினி அப்படியே தேடி வர்றாங்க. என்னடா வந்து பார்த்தா அவர் ஏதோ ஒரு இடத்துல சும்மா அப்படியே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. பார்த்தா அதுல வந்து கண்ணாடி இருக்கு. ஸோ அப்படியே அந்த வெளி உலக அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க வர்றாங்க வந்து சார் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க மேடம் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. ஆக்சுவலி பிரெக்னென்ட் ஆயிருச்சு அப்படின்னு யாரு பிரெக்னென்ட் ஆனா என்ன விஷயம் அப்படின்றப்ப இதோ இந்த ஈ தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆமா இங்க பாரு இது ஜீரோ கிராவிட்டில அதுவும் பிரெக்னென்ட் ஆயிடுச்சு இந்த ஈ. ஸோ இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஜீரோ கிராவிட்டில செக்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரெக்னென்ட் ஆக மாட்டாங்களா ஆவாங்களாங்கிறது எதுவுமே தெரியாது. பட் இந்த ஈ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜீரோ கிராவிட்டில செக்ஸ் வச்சுக்கிட்டு பிரெக்னென்ட் ஆயிருக்குது. ஸோ அபிஷியலா இந்த டெஸ்ட் எடுக்கல தான். பட் இருந்தாலும் இது ஒரு அன்அபிஷியலான டெஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஜீரோ கிராவிட்டில இனிமே செக்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரெக்னென்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல நம்ம காங்காங் சூ மட்டும் கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஜெலஸ் ஆயிருவான். அவனுக்குலாம் அது தெரியவே கூடாது. ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே காங்காங் சூவா அவன்லாம் ஒரு ஜோக்கர். அவனுக்குலாம் இந்த ஐவிஎஃப் பத்தி என்ன தெரியும்? அவன்லாம் பப்ளிக் மத்தியில சும்மா அப்படியே பிலிம் காட்டுறான். பிலிமர் அவனுக்குலாம் இந்த ஐவிஎஃப் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆக்சுவலி உண்மையிலே நான் தான் ஐவிஎஃப்ல கிங்கா இருந்தேன். இப்போ என்னடானா என்னை கூட்டு வந்து இங்க ஜோக்கரை உட்கார வச்சிட்டாங்க. அவனை என்னமோ பெரிய மாதிரி தூக்கி வச்சிருக்காங்க. சொல்ல போனா அந்த இதெல்லாம் நான் தான் பண்ணணும். இன்னைக்கு என்னை பண்ண விடாம அவன் பண்ணிட்டு திரியறான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மாதிரியா விரட்டில பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்க வந்து இல்ல ஜீரோ கிராவிட்டில அவர் தானே ரொம்ப நாளா இருந்திருக்காரு. அவருக்கு வந்து அதுல வந்து எக்ஸ்பர்ட் தானே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது யாரு அவனா ஹலோ அவன் ஒரு டம்மி பீஸுங்க. சொல்ல போனா நான் தான் டாக்டர் இங்க தெரியுமா. ஆக்சுவலி ஐவிஎஃப்ல நான் தான் அங்க கிங். எனக்கு தெரியும் ஐவிஎஃப் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு. அவன் ஒரு டம்மி பீஸுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் திட்டிக்கிட்டே இருக்காரு விடாம. அவங்களும் அப்படி பாக்குறாங்க என்னையா உனக்கு இப்படி கோபம் மேல அப்படின்ற மாதிரி. சரியா ரொம்ப கோவப்படாத பாத்துக்கலாம் விடு வா தூங்கு ரெஸ்ட் எடு அப்படின்றப்ப இல்ல அதெல்லாம் முடியாது நாளை ரெஸ்ட் எடுக்கலாம் முடியாது எனக்கு தூக்கம் வரல அப்படின்றான். எனக்கு தூக்கம் வரல நீ போ அப்படின்னு அவங்க அப்படியே கூட இருக்காங்க நிக்கிறாங்க. இவன் என்னடா டக்குன்னு அந்த பூமியை பார்த்து என்ன பண்றான்னா இல்ல எனக்கு ஒரு மாதிரியா ஃபீலிங்காவே இருக்குது. ஏதோ நீ இழந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவங்களும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க என்னடா இது இவன் எப்படி ஃபீல் பண்றானே அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பூமியை பார்த்துட்டே இருக்கும்போது ஆமா நம்ம ரெண்டு பேரும் திரும்ப பூமியில எப்ப மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மேபி 1-2 வருஷங்கள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவன் அப்படியே அதை ஒரு மாதிரியா பார்த்துக்கான். திடீர்னு அவங்க இங்க பாரு சூப்பர் இங்க பாரு அந்த ஈ வந்து அப்படியே குட்டி போடுது குழந்தை வெளியே வருது பாரு அப்படின்றாங்க. சோ ரெண்டு பேருமே அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சோ ஜீரோ கிராவிட்டியில முதல்ல ஒரு ஈ தான் வந்து பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்தில் இந்த டான் பொண்ணு இருக்குல்ல டான் பொண்ணு அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சுவலி ஏதோ ஒரு செடிக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தவங்க ஒரு ரிசர்ச் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் அவருடைய சிஸ்டர் கால் பண்றாங்க. சொல்லு என்ன விஷயம் கால் பண்ணிட்டு அப்படின்னு ஏன் நீ போன் எடுக்கல எங்கடி இருக்க நீ வந்து தனியா இருக்கியா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றே ஏன் பதற முதல்ல தெளிவா சொல்லு அப்படின்னு இல்லடி இந்த மாதிரி வந்து ஒரு லாட்டரி டிக்கெட்டுக்கு பணம் விழுந்திருக்கு அது அப்படின்னு என்னடி சொல்ற அப்படின்னு அவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இவ்வளவு ஆமா கிட்டத்தட்ட 500 மில்லியன் நல்லா கேட்டுக்கூடிய ஒரு லாட்டரி டிக்கெட்டோட வேல்யூங்கிறது 1 வருஷம் தாண்டி ஆல்மோஸ்ட் 1 மாசம் ஆயிருச்சு. நீ அடுத்து வரப்போற இல்ல கூடி சீக்கிரம் எப்படியாவது நீ வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பா வாங்கிடலாம் அந்த இது நமக்கு தான் அப்படின்றாங்க. அவசரப்படாத பட் இதோட ஓனர் யாருன்னு தெரியல அப்படின்றப்ப அப்பெல்லாம் யோசிக்காத யாரா இருந்தாலும் அதை கொண்டு போய் யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அதை கொடுப்பாங்க. நீ தைரியமா இரு அதை கொண்டு வா நம்ம கண்டிப்பா வாங்குறோம் பெரிய பணக்காரங்கள் ஆகுறோம் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா எங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் பாருங்க தனக்கு பணம் வரப்போது நம்ம எப்படி எல்லாம் வாழ போறோம்னு நினைச்சு பாக்குறாங்க. பொண்ணுங்களோட கற்பனை ஏன்னா இப்படி இருக்குன்னே தெரியல. இந்த வீடு வாங்குறதெல்லாம் ஓகேதான் பட் இங்க பாருங்களேன் அவங்க அக்கா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கீழே இருக்கிறவங்க டக்குனு வந்துட்டு அவங்க நிறைய அப்படியே பூரா ஷூ ட்ரெஸ் அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்பேக் இந்த மாதிரி வாங்கி வச்சு ஐ எம் ரீச் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து வீடு வாங்குறது கார் வாங்குறது இந்த மாதிரி வாங்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சோ 2 பேரும் பணத்தை வச்சு இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை உலகத்துல வாழ்றாங்க. சோ கட் பண்ணா எல்லா இடத்துல லைட் ஆன் பண்றாங்க. இன்னைக்கு டே 3 இன்னைக்கு என்ன அப்படின்னா இந்த மூன் வாக் பண்றாங்கன்னு சொன்னாங்கல்ல சோ அதை தான் இன்னைக்கு பண்ண போறாங்க. சாரி ஸ்பேஸ் வாக் மூன் வாக் இல்ல. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்மளுடைய டாக்டர் காங் அது போக வந்து நம்ம ஹீரோயினி ஈவா இவங்க 2 பேரும் தான் போறாங்க. அதுல வந்து ஈவா 1ங்கிறது நம்ம ஹீரோயினி ஈவா 2ங்கிறது டாக்டர் காங். சோ அதனால ஈவா 1 ஈவா 2 தான் வச்சிருக்காங்க. சோ 2 பேருமே வந்து ஸ்பேஸ் வாக் பண்ணி வெளியே போய் அந்த சோலார் பேனல் இருக்குல்ல அதை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாரும் வந்து ஒரு செட்டப்போட தான் போறாங்க. ஏன்னா எல்லாரும் ரெடியா இருக்காங்க. இவங்க வந்து ஸ்பேஸ் சூட்லாம் போட்டுட்டு அப்படி அழகா போறாங்க. அங்க போய் எல்லாத்தையும் மாட்டிட்டு அப்படி நின்னு அந்த இதெல்லாம் ஸ்க்ரூலாம் எடுக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோயின் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா எடுத்து ஸ்க்ரூ எல்லாம் கரெக்டா ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ இது ரன்னிங்லயே தானே இருக்கும் சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துல கரெக்டா அந்த சூரிய ஒளியும் வருது. அப்பயும் சொல்றாங்க ஓகே சூரியன் வந்துருச்சு. சோ உங்க கண்ணுக்கு அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். சோ அதனால ஷீல்டு போட்டுக்கோங்க அப்படின்னோனே இவங்க என்ன பண்றாங்க அவங்க ஃபேஸ்ல இருந்து இன்னொரு ஷீல்டு மாதிரி அப்படி போட்டுக்கிறாங்க. நம்மளுடைய ஹெல்மெட் எல்லாம் இருக்கும் பிளாக் கலர்ல அது மாதிரி இது ஒரு கோல்டன் கலர்ல இருக்கு கண்ணாடி மாதிரி அதை அப்படி இறக்கி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா டாக்டர் காங் வந்து கரெக்டா ரிமூவ் பண்ணிருக்காரு. நம்ம ஹீரோனை ரிமூவ் பண்ணிருக்கும் கடைசியா ஒரு ஸ்க்ரூ மட்டும் வர மாட்டேங்குது ரொம்ப டைட்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ மட்டும் வர மாட்டேங்கிறா ரொம்ப
ரொம்ப டைட்டா இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்களும். சோ அங்க இருக்கிறவங்களுக்கு சரி ஓகே மெதுவா பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க போய் நிக்கும் போது அந்த காலை லாக் பண்ணி டக்குன்னு போய் நிக்கிற அளவுக்கு தான் எல்லாம் இருக்கும். சோ காலை வந்து அழகா கொடுத்து லாக் பண்ற மாதிரி அப்படியே ஒரு காலை ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க. இவங்க திரும்பவும் ட்ரை பண்ண முடியல அப்படின்னோடனே டக்குன்னு அந்த ரெண்டாவது கால் லேசா வெளியே எடுக்கிறாங்கல்ல, அது டப்புன்னு அப்படி எடுத்து அடிச்சிருது. எடுத்து அடிச்சோடனே இவங்க டக்குன்னு ஒரு செகண்ட் அந்த இடத்தை விட்டு இவங்க அப்படியே மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோப்லாம் கட்டி இருக்காங்க, அதாவது இடுப்புல ரோப் இருக்கும், இருந்தாலும் டக்குன்னு வெளியே போனா பயந்துருவாங்கல்ல. சோ அதை அப்படியே பாக்குறாங்க. டக்குன்னு அவங்க ஒரு மாதிரியா சமாளிச்சு பிடிச்சிடுறாங்க. எல்லாருமே பயந்தப்ப ஓகே தானே அப்படின்னு எல்லாம் கத்துறாங்க. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஓகே தான். டக்குன்னு மத்தவங்களும் இங்க பாரு இவா ஒன் டேஞ்சரஸான விஷயத்தை பண்ணிட்டு இருக்க, சோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவங்க அப்படி கேர்ஃபுல்லா பண்றாங்க. லாஸ்ட் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி வேமா வேலையை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெதுவா அதை ரிமூவ் பண்ணி அழகா முடிக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு அங்க ரெடியா இருக்காரு. சோ அவர் அந்த த்ரெட்மில்ல வந்து ஓடுறதுக்கு ரெடியா இருக்காரு. அப்ப கடைசியா ஒரு தடவை அவங்க போன் அடிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு போன் அடிச்சு உண்மையை சொல்லு, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்றப்ப சத்தியமா தெரியாது, டாக்டர் காங்க வச்சு அவர் பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. சோ என் ஹஸ்பண்ட பத்தின முழு விவரமும் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அவருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை, எந்த ஒரு விஷயமும் தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா அது என் மாமனார் மூலமா தான் தெரிஞ்சிருக்கும், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, இப்போ நான் லாஸ்டா ஒரு பிளான் பண்ணி ஒரு ட்ரை பண்ண போறேன். அந்த ட்ரை மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவனோட கரு முட்டையை நான் ஈஸியா எடுத்துருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா த்ரெட்மில்ல ஓட ஆரம்பிக்கிறாரு. சோ இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தை கூட்டுறாப்ல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு இப்போ அதிகமா வேகமா ஓட என்ன ஆகும், ஒன்னு தொட பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு லெஃப்ட் சைடு தொட வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. அவரால் முடியல, ஒரு காலை மட்டும் வச்சு இது பண்ணிட்டே இருந்தவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு இதுல வந்து டக்குன்னு திரும்ப ஓட ஆரம்பிக்கிறாரு. சோ திரும்பவும் இவர் ஓட என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ஹையஸ்டா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ் எல்லாம் முடியாம அப்படியே தோண்டு போயிடுறாரு. பட் இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு எந்திரிச்சு திரும்ப கடகடன்னு ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறாரு. சோ திடீர்னு அலாரம் அடிக்குது. என்னடா இது அலாரம் அடிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய காங் இருக்கான்ல, அவனோட சூட்ல இருந்து ஏர் லீக் ஆகுது. சோ எல்லாருமே என்னன்னு பாக்குறப்ப நம்ம ஹீரோயினி பாக்குறாங்க கையில, அது எந்த பிரச்சனையும் இல்ல. பட் டாக்டர் காங் உங்க இதுல பாருங்க அப்படின்னு அவன் இதுல பார்க்கும்போது ஆமா எனக்கு தான் ஆக்சிஜன் கட் ஆகுது, பட் எங்க இருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு பாரு அப்படின்றப்ப அவர் தேடி பாக்குறாரு. எங்க கிளவுஸ்ல பாரு ஏதாவது ஓட்ட விழுந்துச்சா என்னன்னு பார்க்கும்போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா கிளவுஸ்லயோ அவங்க இதுல சூட்லயோ ஓட்ட விழுந்துச்சு அப்படின்னா ஃபுல்லா அந்த ஏர்ல ரிலீஸ் ஆயிரும். ஏன்னா இவங்க ஆக்சிஜன் வந்து உள்ள ஃப்ளோயண்டா இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அவர் அங்க இருந்து தேடி பாக்குறா. பார்த்தா அவருடைய கால்ல ஒரு சின்ன இது மாதிரி இருக்கு, அதுல ஏர் போயிட்டு இருக்கு. இவங்க கீழ இருக்க கண்ட்ரோல் சென்டர்ல என்னன்னு முதல்ல செக் பண்ணுங்க, நான் சொல்றதை கேளுங்க, ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் காங் நீங்க வந்து உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவர் வந்து இல்ல எதுக்கு அதான் முடிய போகுதுல வேணாம் அப்படின்றப்ப இல்ல சொல்றதை கேளுங்க, இது ரொம்ப ஆபத்தான விஷயம், உங்களுடைய ஷூட்ல இருந்து ஏர் லீக் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப நேரம் உங்களால தாக்கு பிடிக்க முடியாது, சோ தயவு செய்து போங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஈவாவும் வந்து இல்ல டாக்டர் காங் நீங்க வந்து உள்ள போங்க, சொன்னா கேளுங்க, இது என்ன முடிஞ்சுல, ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சு, இது நான் ஒரு ஆளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு கிளம்பும்போது திரும்ப ஒரு அலாரம் அடிக்குது ரொம்ப சவுண்டா. டேய் என்னடா இது இப்போ ஹெவியா சவுண்ட் அடிக்குது, என்னடா ஆச்சு பாருங்கடா அப்படின்றப்ப அப்பதான் பாக்குறாங்க என்னடா ஃபயர் அலாரம் அடிக்குது. மேடம் இது ஃபயர் அலாரம் மேடம், டேய் எங்க இருந்து வருது, அது ரூம்ல இருந்து வருது மேடம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த த்ரெட்மில்ல நல்லா ஓட வச்சு அந்த இதை வந்து புகை வர வச்சுட்டாரு. சோ புகை வந்தாலே அங்க ஃபயர் அலாரம் அடிச்சிரும்ல, சோ அந்த புகை எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கு, அதனால ஃபயர் அலாரம் அடிக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா இவங்க வந்து சொல்றாங்க கீழ இருந்து கண்ட்ரோல் ரூம்ல ஏய் டக்குனு போய் பாருங்க, ஏன் அப்படின்னா அங்க ஃபயர் அலாரம் அடிச்சது அப்படின்னா அடுத்து என்ன தெரியுமா நடக்கும், அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எல்லாமே ஓபன் ஆயிரும் அப்படின்றப்ப. சோ இப்பதான் நம்ம காங்குக்கு புரியுது, ஆஹா இந்த பயவுல தான் ஏதோ வேலை பார்த்திருக்கான் அப்படின்னு. டக்குனு இவரும் வந்துட்டு சரி நான் போறேன் அப்படின்னு இவரும் வந்து போக சொல்றாங்க. அதே நேரத்தில் அங்க இவங்க போய்கிட்டு இருக்காங்க கூட இருக்கிறவங்க ஒர்க் பண்றவங்களும். ஆனா இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய லாக்கர் ஓபன் ஆயிடுது. சோ அங்கிட்டு இருந்து டாக்டர் டான் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு தேடி வந்துகிட்டு இருக்கு. சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கு முன்னாடியே அழகா அதை எடுத்து எப்படியோ அந்த லாக்கரை ஓபன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அந்த கரு முட்டை இருக்குல்ல அதை எடுத்து தனியா ஒரு இதுல வந்து ஃப்ரீசர்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ற மாதிரி வச்சு, சோ அது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குங்க, அதுல வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துறாரு. சோ எடுத்தோடனே அந்த நேரத்துல அந்த பொண்ணு அங்கிட்டு இருந்து வந்துகிட்டு இருக்குது. சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா இந்த மனுஷன் எடுத்ததை ஒளிச்சு வைக்கிறதுக்காக அங்க போய் என்ன பண்றாருன்னா ஒரு செடி கிட்ட போய் ஒளிச்சு வைக்க போறாரு. அங்க பார்த்தா ஒளிச்சு வைக்க போகும்போது டப்புன்னு வந்துட்டு அங்க இருந்து அந்த லாட்டரி சீட் வருது. என்ன இது லாட்டரி சீட் அப்படின்னு எடுத்து பாக்குறதுக்கு முன்னாடி அது என்னோட குடு 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 அப்படின்னு எடுத்து அப்படி ஒரு மாதிரியா ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. பின்னாடியே நம்ம சயின்டிஸ்ட் வந்து பராபரே காங் உனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னா எனக்குள்ள ஒண்ணும் இல்ல, பட் நான் த்ரெட்மில் ஓடும் போது திடீர்னு அதுக்குள்ள இருந்து புகை வந்துருச்சு, சாரிப்பா என்னதான் அப்படின்றப்ப இல்ல அது ஏற்கனவே கொஞ்சம் ரிப்பேரா தான் இருந்துச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல விட பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ஹீரோ அவர் நினைச்ச விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற பொண்ணு வந்து சத்தம் போடுது, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, என்ன 2-3 ஹார்ட்டா வச்சிருக்க, நீ இந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டு தெரிஞ்சனா அவ்வளவுதான் உன் ஹார்ட் வெடிச்சிருக்கும்டா, இந்நேரம் நீ செத்துருப்படா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்தில் நம்ம ஹீரோனி ஓகே என்ன இங்க பாரு, அவன் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் தெரியாம பண்ணிட்டான், அவன் என்ன வேணே பண்றானா, ஏதோ ஒரு ஆர்வத்துல பண்ணிருப்பான் விடு, அது மட்டும் இல்லாம இது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, அந்த மிஷின் ரிப்பேர் ஆனதுக்கு அவன் என்ன பண்ணுவான் பாவம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து சமாதானப்படுத்துறாங்க நம்ம ஹீரோவை காப்பாத்தி. இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து கையில வச்சிருக்கிறத அங்கிட்டு இருந்து
அந்த சயின்டிஸ்ட் பார்த்துட்டான். டேய் ஆமா என்னது இது கையில வச்சிருக்க அப்படின்னு. ஐயோ சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்ல இது சும்மா ஹெட்போன் தான் இயர்போன் தான் அப்படின்னு. என்ன சொல்ற இயர்போன் எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்த அப்படின்னு. இல்லப்பா நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் கேட்பேன், இது ஸ்பீக்கர் வித் இயர்போன், சோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி காட்டுறேன். பார்த்தா வந்து அது ஹெட்போன் மாதிரி தான் தெரியுது. சோ அது அடியில தான் வச்சிருக்கான். சோ இதுல ஹைலைட் என்னன்னா அவன் பாதுகாப்பு பண்ணிட்டா. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இருப்பான்னு சொல்லிட்டே இருக்கும்போது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பும்போது இரு எங்க போற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தடுக்குது. இல்ல எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கணும்ப்பா, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு. ஓகே கரெக்ட் தான், ஏன்னா நீ ரொம்ப நேரம் ஓடி இருக்க, கொஞ்சம் இதெல்லாம் வேர்வையெல்லாம் போயிருக்குங்களா, சோ போய் தண்ணியை குடி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே நேசா நகர்ந்து வர்றாப்ல. இங்க நம்ம ஹீரோயினி வெளியே அவங்க பாட்டு ஒர்க்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா நம்ம காங் வந்து உள்ள வந்துட்டாப்ல. உள்ள வந்தனே டக்குன்னு இதெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு, அதாவது ஆக்சிஜன் கேபிள் மாங்க, சோ அதை மாட்டிட்டு ஓகே நான் சேஃபா உள்ள வந்துட்டு, அதுவும் இல்லாம ஆக்சிஜன் கேபிள்லாம் மாட்டிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்றாப்ல. அதே நேரத்துல அங்க இருக்கிற டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு யோசிக்கிறாரு. சோ அவங்க சொன்னது இந்த மாதிரி 75% ஹார்ட் ரேட் போயிருக்கு அப்படி அப்படின்னு. சோ ஒரு வேலை வந்து ஹீரோ ஏதோ வேலை பார்த்திருப்பானோ அப்படின்னு பயப்படுறாரு அவரே. இப்போ என்னன்னா நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலி ரூம்குள்ள உட்கார வச்சு அந்த பொண்ணு சத்தம் போடுவீங்க பாரு, பூமிக்கு உயிரோட போகணும் நீ ஆசைப்பட்ட அப்படின்னா தயவு செய்து இங்க அமைதியா உட்காரு, தேவையில்லாம அங்க டெங்கிட்டு எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு க்ளோஸ் பண்ணிட்டு போது ஸ்டே உள்ளே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. ஆக்சுவலி அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு இது கேபிள் மாதிரி கட் பண்றாங்க. சோ அந்த இரும்பு கட் பண்ணும்போது டக்குன்னு அதுல ஒரு சின்ன பீஸ் மாதிரி போகும். ஐயோ இது ஏதாவது போய் பட்டுச்சுன்னா ஏதாவது ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிக்கிறக்க ட்ரை பண்ணுவாங்க. சோ நான் தான் சொல்லிருக்கேன் அவங்க நிக்கிறது பாத்தீங்கன்னா கால் உள்ள சொருகி லாக் பண்ணி நிக்கிற மாதிரி நிப்பாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப இவங்க லைட்டா தான் புஷ் பண்ணுவாங்க. அது டப்புன்னு வந்து அந்த வெயிட் இருக்கும், டபக்குன்னு வெளியே இதாயிரும். சோ வெளியே போனோன்னா என்ன ஆகும், அப்படியே எல்லாரும் சடனா பாக்குறாங்க நம்ம ஹீரோயினி அப்படியே சர்ன்னு பேக்ல போறாங்க. ஏன்னா ரோப் கட்டிருக்காங்க இடுப்புல, பட் இருந்தாலும் அந்த ரோப் இருக்கிற நீளத்துக்கு வந்து ரொம்ப பெரிய நீளமா இருக்கும். சோ சர்ன்னு அவங்க பாட்டுக்கு அதுல போய் மிதக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் காலியோட அவங்க பாட்டுக்கு மிதக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதே மாதிரி தான் இங்க நம்ம ஹீரோயினி மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் உள்ள இருக்காரு. அதே மாதிரி கீழே ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லாத்துலயும் பாத்துட்டு இருக்காங்க. போச்சுடா போச்சுடா ஐயோ போச்சு என்ன போகுது அப்படின்னு. நம்ம ஹீரோயினி சல்லுன்னு போனவங்க சர்ன்னு போறாங்களா, அதே மாதிரி போய் டம்னு ஒரு அடி அடிக்குது. ஏன்னா அந்த ரோப் வந்து கடைசி எண்டு வந்து டம்னு ஒரு இழுக்கும்ல, அப்படி இழுக்குது. இழுத்த உடனே அதுல இருந்து சின்ன சின்ன பின்னெல்லாம் இதாகுது. டக்குன்னு திரும்ப சல்லுன்னு போன வேகத்தை இழுக்குதா இல்லையா, அப்படியே கர 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 கரன்னு வர்றாங்களா, வந்து சாரா 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 சாரன் ரோப் வந்து அந்த சோலார் பேனல்லே சுத்த ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு வந்து நிறைய அடியெல்லாம் பட்டிருக்கும். ஏன்னா டம்மு டம்முன்னு இடிச்சு அடிச்சு சர்றன்னு வந்து அந்த சோலார் பேனல்ல சல 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 சலசன்னு சுத்த ஆரம்பிக்குது. எல்லாருமே வந்து சொல்லி இருக்காங்க எப்படியாவது வந்து தப்பிச்சிரு போச்சுடா என்ன போதுன்னு. நம்ம ஹீரோயினி சல சலன்னு சுத்திக்கிட்டே இருந்தவங்க டப்புன்னு அந்த சோலார் பேனல்ல ஒரு ஸ்டேஜ்ல பிடிச்சிருக்காங்க. ஏன்னா எப்ப இருந்தாலும் பக்கத்துல வரும்ல, அந்த ஸ்டேஜ்ல டக்குன்னு பிடிச்சி எப்படியோ டக்கு டக்குன்னு ஆடி அசைஞ்சு ஒரு வழியா பிடிச்சி அப்படியே ஸ்டேபிள் ஆறாங்க. எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஸ்டேபிள் ஆகி நின்னு ஓகே ஐ எம் சாரி என்னை மன்னிச்சிடுங்க நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன் அப்படின்றாங்க. இப்போ உனக்கு ஆபத்துல இல்ல, நீ ஓகே தானே எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ ஓகே தான் அப்படின்னு இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இங்க தான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினி அப்படி பிடிச்சாங்கல்ல, சோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சோலார் பேனல்ல ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருக்கும். அந்த இடத்துல தான் பிடிச்சிருப்பாங்க வலது கை பக்கம். சோ அதனால என்ன ஆகும்னா அந்த கிளவுஸ் வந்து இப்ப ஹோல் விழுந்துருது. அந்த இரும்பு இதுல இருக்கக்கூடிய பீஸ் எல்லாம் கட்டாயி இருந்திருக்கும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஓட்ட போட்டுரும். சோ அதனால இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகுது. இவங்களும் இப்பதான் கவனிக்கிறாங்க என்னடா இது அப்படின்னு. இப்போ என்னன்னா இவங்க வந்து அப்படியே பாக்குறாங்க, இல்ல காய்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு இனிமேதான் ஆபத்துன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. என்ன அப்படின்றப்ப இல்ல அதாவது வந்து என்னுடைய கையில கிளவுஸ்ல வந்து ஓட்ட விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த இதுல போய் பீஸ்ல குத்தி இருக்கு அப்படின்னு. போச்சு தயவு செய்து கையை எடுத்துறாத, அது வந்து கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ள நீ வந்து கண்டிப்பா இதாயிரும், ஆர்கன்ஸ்ல டேமேஜ் ஆயிரும், வேணாம் தயவு செய்து எடுத்துறாத, நீ வந்து பொறுமையாரு வெயிட் பண்ணு, கையை மட்டும் எக்க அந்த கூட அங்க இருந்து எடுத்துறாத அப்படின்றாங்க. சோ என்ன அப்படின்னா இவங்க எல்லாம் அலர்ட் பண்ணிடுறாங்க, உன்னை காப்பாத்துறதுக்கான எல்லாம் ஏற்பாடு பண்றோம், தயவு செய்து கையை எடுத்துறாத, கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல இங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருக்காங்க நம்ம ஹீரோயினி. ஏன் அப்படின்னா அவங்க கையை எடுத்தாங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிரும், வெறும் ஒரே நிமிஷம் தான் அவங்களோட உயிரே போயிடும். உள்ள இருக்கிறவங்க சொல்றாங்க இல்ல நீ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரோப் இருக்குல அது சுத்திருச்சு, சோ அதனால வந்து அதோட இதை வந்து ரிமூவ் பண்ணு அப்படின்றாங்க. இவங்களும் வந்து ட்ரை பண்றாங்க. பட் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங் ஏதோ உடைஞ்சிருக்கும் போல இருக்கு. இல்லடா இது ஏதோ உடைஞ்சிருச்சு போல இருக்கு, லாக் ஆயிருச்சு, என்னால அதை ரிமூவ் பண்ண முடியல அப்படின்றாங்க. போச்சுடா ஐயோ இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. டக்குன்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரோபோட்டிக் ஹேண்ட்ல தான் அந்த சோனால் பேனலை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்க சொல்றாங்க ஓகே இந்த முனையை தான் நம்மளால வந்து ரிமூவ் பண்ண முடியல, அப்ப அந்த முனை வந்து நல்லா தானே இருக்கும், சோ அதை கண்டிப்பா வந்து ரிமூவ் பண்ணலாம்ல, சோ அதை ரிமூவ் பண்றதுக்கு வழியே பாருங்க நான் பக்கத்துல கொண்டு போறேன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அந்த ரோபோட்டிக் ஹேண்ட்ல பிடிச்சிருக்கக்கூடிய அந்த சோலார் பேனலை அழகா கொண்டு வந்து அந்த இதுகிட்ட நிப்பாட்டுறப்பல நம்ம ஹீரோயின் அப்படியே பாக்குறாங்க. சரி ஓகே இப்ப ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா ட்ரை பண்றாங்க. என்னன்னா அது வந்து கொஞ்சம் இங்கிட்ட அங்கிட்ட ஆடிக்கிட்டே இருக்கும்ல, சோ அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றாங்க. பட் முடியல, ஏன்னா இவங்க இப்படி கையை எடுத்தாங்கன்னா ஒரு செகண்ட் தான் சர சரசரன்னு போயிடும். ஆனா அதுவோ கொஞ்சம் தூரமா இருக்கு, கொஞ்சம் இந்த கையை எடுத்து லேசா அப்படி பெண்ட் பண்ணி தான் போயாகணும். நம்ம காங்கும் பாத்துக்கிட்டு இருக்கா, நான் வேணா போட்டான்னு கேக்குறான். இல்ல இல்ல நீ அவசரப்பட்டு போகாத வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினிட்ட கமாண்டர் ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப இது முடியல அப்படின்னா நான் வேணா திரும்ப அதை எடுத்து இந்த பக்கம் திருப்புறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கிறத இந்த பக்கம் படுக்க வசமா கொண்டு வரான். அப்படியே மெதுவா கொண்டு வந்து டம்னு அதுல முற்ற அளவுக்கு நம்ம ஹீரோயினி பிரஷர் ஆகிற அளவுக்கு
கொண்டு வந்து நிப்பாட்டிடுறான். கமாண்டர் இதுக்கு மேல என்னால பக்கத்துல இதை கொண்டு போக முடியல ரோபோட்டிக் ஹேண்டை வச்சு அப்படின்ட்டு. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி எப்படியாவது அதை பிடிக்கணும் அப்படின்னு அந்த ஹூக்கை பிடிக்கணும்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா இவங்களால திரும்பவும் பிடிக்க முடியல. அதே நேரத்துல அந்த சுன்சுன் இருக்கான்ல அவன் வந்து என்ன பண்றான்னா டக்குன்னு உள்ள நான் போறேன் வெளியே போறேன் அப்படின்னு போகும்போது டேய் இல்ல சுன்சுன் ஏய் போறா அப்படின்ட்டு போயிடுறான். இல்ல நானும் போறேன் அப்படியே இல்ல யாராவது ஒருத்தர் ரோபோட்டிக் ஹேண்ட் கிட்ட கூட நீ தயவு செய்து இரு அப்படின்னு சொன்னானே அடச்சே என்னடா இது அப்படின்னு அவனும் கத்துறான். அதே நேரத்துல அந்த சுன்சுன் போனான்ல அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றானா போய் ரெடி பண்ணிட்டு இருக்கான் சூட்டை. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். நம்ம ஹீரோயினி வந்து எப்படியாவது அதை பிடிக்கணும் ட்ரை பண்ணும்போது கையை அப்படி எடுத்துறாங்க. எடுத்த உடனே அடுத்த செகண்ட் சர்ன்னு அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. சோ அலாரம் அடிச்சிருச்சு. எல்லாரும் பாக்குறாங்க. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு லாக் பண்றாங்க. பட் முடியல. கிட்டத்தட்ட 50% போயிருச்சு. இவங்க ஐயோ என்ன போதோ தெரியல அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினிக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மயக்கம் வருது. இவங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உள்ள வந்து நம்ம ஹீரோயினி எழுதின லெட்டர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மயக்க நிலைமைக்கு போய்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஈவான் கத்திக்கிட்டே இருக்காங்க. சோ நம்ம ஹீரோயினி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமாக ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோயினி மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க காப்பாற்றப்பட்டாங்களா இல்ல அவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னா மீண்டும் நாளை பாருங்க. ஓகே மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.